ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பெரியார் யூனிவர்சிட்டியை தவிர மற்ற எல்லா யூனிவர்சிட்டிக்கும் கொடுத்துருக்கிற சிலபஸ் செகண்ட் இயரில் பார்ட் இங்கிலீஷ் யூனிட் 1ல் செகண்ட் டாபிக் தி கிஃப்ட் ஆஃப் மஜாய். அதாவது மேகின்னு சொல்லக்கூடாது, ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான வார்த்தை. மஜாய் அப்படின்னு தான் சொல்லணும். திரும்பவும் சொல்லுங்கள், கிஃப்ட் ஆஃப் மஜாய். அதுதான் வந்து கரெக்டான ப்ரொனன்சியேஷன். தயவு செஞ்சு மேகின்னு சொல்லிடாதீங்க. ப்ளீஸ் சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸும் மேகின்னு சொல்லி கொடுத்துடாதீங்க. ஸோ கிஃப்ட் ஆஃப் மஜாய். மஜாய் அப்படின்னா வந்து என்ன மீனிங்னா, நம்ம கிறிஸ்துவர்கள் இருக்காங்கள்ல, அதாவது குழந்தை இன்ஃபேண்ட் ஜீசஸ்னால் சின்ன ஒரு குட்டி கிறிஸ்து பிறந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இருக்கிற கிறிஸ்துவ தான் இன்ஃபேண்ட் ஜீசஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஜீசஸை கிஃப்ட்லாம் கொண்டு வந்து பார்க்க வர்றவங்க பேர் தான் வந்து மஜாய். ஸோ அதனால தான் இந்த கதைக்கு கிஃப்ட் ஆஃப் மஜாய் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. தயவு செஞ்சு மேகின்னு சொல்லிடாதீங்க. ஓகே, இப்போ இதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓ ஹென்றி. இந்த கதையோட ஃபஸ்ட்டு ஓ ஹென்ரியை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓ ஹென்றி எங்கே பிறந்திருக்காருன்னா, வில்லியம் சிட்னி போர்ட்டர் அப்படின்றது தான் அவரோட உண்மையான நேமு. அதாவது வில்லியம் சிட்னி போர்ட்டர். இவர் வந்து எப்போ பிறகுறாருன்னா செப்டம்பர் 11, 1862 பிறகுறாரு. அப்புறம் ஜூன் 5, 1910 வந்து இறந்துடுறாரு. பெட்டர் நவுன் பை ஹிஸ் பென் நேம் ஓ ஹென்றி. ஸோ வில்லியம் சிட்னி போர்ட்டர் அப்படின்னு கூப்பிடுறத விட இவர் வந்து ஓ ஹென்ரின்னு தான் நிறைய பேர் வந்து பேர் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹி வாஸ் அன் அமெரிக்கன் ரைட்டர் நவுன் பிரைமரிலி ஃபார் ஹிஸ் ஷார்ட் ஸ்டோரிஸ். இவர் வந்து ஒரு அமெரிக்கன் ரைட்டராக. ஸோ இவர் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி மூலமாக தான் பயங்கரமான ஃபேமஸ் ஆகிருக்காரு. தோ ஹி ஆல்சோ ரோட் போயட்ரி அண்ட் நான் ஃபிக்ஷன். நான் ஃபிக்ஷனும் எழுதியிருக்காரு, போயட்ரியும் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் இவரோட ஒர்க்ஸ் வந்து பார்க்கலாம். ஹிஸ் ஒர்க்ஸ் இன்க்ளூட் தி கிஃப்ட் ஆஃப் மஜாய், த டூப்ளிசிட்டி ஆஃப் ஹேங்ஓவர்ஸ், ஹார்கிரேவ்ஸ் and the ransom of Red Chief. ஸோ இதுதான் இவரோட ஒர்க்ஸு. as well as the novel Cabbages and Kings. Porter's stories are known for their naturalist observation. இவரோட போயம் எல்லாமே, இவரோட ஸ்டோரி எல்லாமே வந்து ஒரு இயற்கையை அப்சர்வ் பண்ணுற ஒரு இயற்கைவாதி ஒரு இயற்கையை அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. விட்டி நரேஷன், ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு நரேஷன் இருக்கும். அண்ட் சர்ப்ரைஸ் எண்டிங்ஸ், ஒரு கிளைமேக்ஸில் வந்து ஒரு சர்ப்ரைஸாக ஒரு எண்டிங் கொடுப்பார். அதுதான் இவரோட ஃபேமஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஓ ஹென்றி வந்து, ஸோ அவரோட இதெல்லாம் பார்த்துடலாம். ஓகே, ஓ ஹென்றி வந்து வில்லியம் சிட்னி போர்ட்டர்னு சொல்லிட்டேன். செப்டம்பர் 11, 1862 பிறந்தான்னு சொல்லிட்டேன். ஸோ எங்கன்னா யூஎஸ் நார்த் கரோலினாவில். இவர் எப்போ இருக்கிறாருனா ஜூன் 5, 1910 47 வயசில் இறந்துடுறாரு நியூயார்க் சிட்டியில். இவரோட ரெஸ்டிங் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிவர் சைட் செமெண்ட்ரி, அந்த சுடுகாட்டில் தான் வந்து புதைச்சிருக்காங்க. இவரோட பென் நேம் வந்து ஓ ஹென்றி. இவரோட பென் நேம் வந்து ஓ ஹென்றி. இவரோட ஆக்குபேஷன் வந்து ரைட்டர். இவரோட ஜேர்னர் வந்து ஷார்ட் ஸ்டோரி தான் எழுதுவார். இவரோட ஸ்பௌஸ் அதெல்லாம் வந்து தேவையில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒய்ஃப் நேம்லாம் தேவையில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதே பார்த்துக்கோங்க. ஓ ஹென்றி 1862 பிறந்து 1910 இறந்துடுறாரு. அவ்வளோதான். சரி, வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அதோட இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, the American short story writer O. Henry's The Gift of Magi reveals the deep love and that a young couple have for each other. ஸோ இது வந்து எந்த ஒரு சீக்ரெட்டை வந்து ரிவீல் பண்ணுதுன்னா, இந்த ஸ்டோரி வந்து இந்த கிஃப்ட் ஆஃப் மஜாயில் வந்து 2 யங் கப்பிள் இருக்காங்க, கல்யாணமான புதுசு கப்பிள். அவங்களோட லவ்வை பற்றி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. த ஸ்டோரி ஆஃப் த லவ்வர் இஸ் ஸ்கில்ஃபுல்லி இன்டர்வோவன் வித் தட் ஆஃப் மஜாய். இன்டர்வோவன்னா என்ன மீனிங்னா, ஒரு பின்னப்பட்ட வறுமையில் வாடும், ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் புவர் கண்டிஷனில் இருக்கிற ஒரு கல்யாணம் பண்ண ஒரு கப்பிள்ஸ். அந்த கப்பிள்ஸ் வந்து ஸ்கில்ஃபுல்லி அப்படின்னா ஒரு ரொம்ப திறனாக பின்னப்பட்ட ஒரு இதுதான். லாஸ்ட்டில் வந்து இந்த மஜாய் அப்படின்ற நேம் வந்து எதுக்கு இந்த கதைக்கு கொடுத்தாங்கன்றத நம்ம கிளைமேக்ஸில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து கேரக்டர்ஸ் வந்து 2 கேரக்டர் தான். ஒன்று வந்து டெல்லா, இவங்க வந்து ஒரு ஃபீமேல். அப்புறம் வந்து ஜிம், இவங்க வந்து மேல். நல்லா கவனிங்க, டெல்லா வந்து ஹீரோயின், ஜிம் வந்து ஹீரோ. சரி, இந்த கதை எப்படி போகுது அப்படின்றத பார்ப்போம் வாங்க. ஓகே, த லவ்வர்ஸ் பவர்ட்டி ஸ்ட்ரைக்கன் ஸ்டேட். அதாவது பவர்ட்டி ஸ்ட்ரைக்கன் அப்படின்னா பின்னப்பட்ட ஒரு வறுமையில் வாடும்.
ஒரு பவர்ட்டி ஸ்ட்ரைக்கன் அப்படின்னா வந்து வறுமையில் வாடும் ஒரு நிலை. ஒரு லவ்வர்ஸ் யங் கப்பிள் வந்து ஒரு பவர்ட்டி ஸ்ட்ரைக்கன்னா வறுமையில் எப்படி வாழ்கிறாங்க, அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, டெல்லா அண்ட் ஜிம் ஆர் அ யங் கப்பிள். நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டே வந்து டெல்லா வந்து ஃபீமேல், ஜிம் வந்து மேல். டெல்லாவும் ஜிம்மும் ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு புது யங் ஏஜ் கப்பிள், இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு. தே ஆர் ரீசன்ட்லி மேரிட், இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு. தே லிவ் இன் அன் இல் ஃபர்னிஷ்டு ஃப்ளாட். இல் ஃபர்னிஷ்டு ஃப்ளாட்னா ஒரு ரொம்ப பொருத்தமில்லாத ஒரு அந்த என்ன சொல்கிறது, ஃபர்னிஷ்ன்னு சொல்ல முடியாது, அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபர்னிச்சர்னு சொல்ல முடியாது, ஃபர்னிச்சர்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கிற ஒரு ஃப்ளாட்டில், ஒரு ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு இடிஞ்ச ஒரு ஃப்ளாட்டில் வந்து தங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து ஜிம் ஏர்ன்ஸ் ஒன்லி அ பிட்டன்ஸ். ஜிம் வந்து பிட்டன்ஸ் அப்படின்னா வந்து ரொம்ப கம்மியாக சம்பளம் வாங்குறவங்க, ரொம்ப ரொம்ப ஒரு அற்ப சேலரியில் ஒர்க் பண்ணுறான் ஜிம்மு. இட் இஸ் ஹார்ட்லி எனஃப் ஃபார் தேர் ஹேண்ட் டு மவுத் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா வந்து இருப்புன்னு அர்த்தம். ஸோ இந்த மேரிட் கப்பிள் வந்து அவங்க கைக்கும் வாய்க்கும் மட்டும்தான் அவங்க சம்பாதிக்கிறது பத்துது, எக்ஸ்ட்ரா எந்த செலவுமே பண்ண முடியல. இட் இஸ் கிறிஸ்மஸ் ஈவ். இது வந்து ஒரு கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள் நைட்டை தான் வந்து கிறிஸ்மஸ் ஈவ்னு சொல்லுவாங்க. அதாவது December 25 கிறிஸ்மஸ் வருதுன்னா December 24 நைட்டை தான் நம்ம வந்து ஈவ்னு சொல்லுவோம். அதெல்லாம் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள். திஸ் இஸ் அக்கேஷன் வென் பீப்புள் பை கிஃப்ட் ஃபார் ஒன் அண்ட் அனதர். ஸோ இந்த அக்கேஷனில் தான் வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மக்கள் எல்லாருமே வந்து கிஃப்ட் வாங்குவாங்க. டெல்லா வாண்ட்ஸ் டு பை சம் மெமரபிள் கிஃப்ட் ஃபார் ஹர் ஹஸ்பண்ட். டெல்லா வந்து அவனோட ஹஸ்பண்டுக்கு வந்து கிஃப்ட் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறா, கிறிஸ்மஸ்க்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் த அவுட்கம் ஆஃப் ஹர் எஃபர்ட் டு எக்கனாமிக்ஸ். ஸோ ஆனால் கிஃப்ட் வாங்கணும்னு நினச்சா அவளோட இன்கம்மை விட பயங்கரமாக எக்ஸ்ட்ரா தான் செலவாகுதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. பட் நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம். ஓகே, பட் ஷி காட் ஒன்லி $1.87. அவள் கையில் எவ்வளோ இருக்குன்னா, அமெரிக்கன், இப்போ நம்ம கையில் அந்த காலத்தில் வந்து $1.87 தான் இப்போ என் கையில் இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவகிட்ட அந்த காலத்தில் $1.87 வந்து கையில் இருக்குது. ஸோ ஆனால் அதை வச்சு என்ன கிஃப்ட் வாங்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. திஸ் இஸ் த அவுட்கம் ஆஃப் ஹர் எஃபர்ட் டு எக்கனாமிக்ஸ். ஸோ அவள் ரொம்ப கஞ்சத்தனமாக, எக்கனாமிக்ஸ் அப்படின்னா ரொம்ப கஞ்சத்தனம், அவள் வந்து ரொம்ப கஞ்சத்தனம். ஸோ அந்த கஞ்சத்தனத்தால் சேர்த்து வச்ச காசு தான் வந்து அந்த $1.87, $1.87. அவள் எப்படியெல்லாம் கஞ்சத்தனமாக இருந்தானா, ஏன் அந்த இமேஜை போட்டிருக்கேன்னா, கறி வெட்டுற இமேஜை இப்போ வரும் பாருங்கள் எதனால அப்படின்னு சொல்லிட்டு. This is outcome of her she bargains the grocerer. அவள் வந்து எப்பயுமே பேரம் பேசுவாள் யாருக்கிட்டனா, மளிகை கடைக்காரன்ட்ட. த வெஜிடபிள் வெண்டர், இந்த காய்கறி விற்கிறவங்கிட்டையும், வெண்டர்னா விற்பனையாளர், காய்கறி விற்பனையாளர்கிட்டையும் அவள் கஞ்சத்தனமாக பேரம் பேசி தான் காய் வாங்குவாள், கம்மியாக குறைச்சி கஞ்சத்தனமாக. அண்ட் த பச்சர்னா கசாப்பு கடைக்காரன். இந்த இமேஜ் தெரியுது அவங்களுக்கு, இந்த இமேஜில் வரவன் தான் கசாப்பு கடைக்காரன். ஸோ பச்சர் இவங்க எல்லாத்துக்கிட்டுமே வந்து மளிகை கடைக்காரன்ட்ட, காய்கறி கடைக்காரன்ட்ட, அப்புறம் கறி கடைக்காரங்கிட்ட, எல்லா கசாப்பு கடைக்காரன்ட்ட, அவங்கக்கிட்ட எல்லாத்துட்டையுமே வந்து கஞ்சத்தனமாக இருந்து காசு சேர்த்து வச்சுருக்காவ. டு எக்ஸ்ட்ராக்ட் as much concession from them as possible. ஸோ இதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஸோ நம்ம ஹஸ்பண்டுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கணும்னு நினச்சிட்டோம், கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருக்கோம், இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜிம் ஏர்ன்ஸ் ஒன்லி a pittance. நான் சொன்ன மாதிரி ஜிம் வந்து ரொம்ப கம்மியாக தான் சம்பளம் வாங்குறான். இட் இஸ் ஹார்ட்லி எனஃப் ஃபார் தேர் ஹேண்ட் டு மவுத் எக்ஸிஸ்டன்ஸ். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், அவங்க ரெண்டு பேருக்குமே இது கைக்கும் வாய்க்கும் பத்தாமல் இருக்கு அந்த இது. ஓகே, நெக்ஸ்ட்டு செம்ம சீனுங்க. வாங்க இதுக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். கிஃப்ட் ஆஃப் டெல்லாவோட கிஃப்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். டெல்லா வந்து ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு வந்து கிஃப்ட் பண்ண போகிறா. கிஃப்ட் வாங்குறதுக்காக என்னென்ன பண்ணுறான்னு பார்க்குறேன். டெல்லா ஹேஸ் லக்ஸூரியன்ட் ஹேர். டெல்லா கிட்ட வந்து ரொம்ப ஒரு ஆடம்பரமான, ரொம்ப ஒரு விலை உயர்ந்த ஒரு ஹேர் இருக்குது. அவள் கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு ஹேர், ரொம்ப லாங் ஹேர். ஷீ ஹோப்ஸ் டு கெட் சம் மணி பை செல்லிங் ஹர் ஹேர் விச் இஸ் ஹர் மோஸ்ட் கவர்டட் பொசஷன் அப்படின்னா வந்து பிற நாட்டு உடைமை. ஸோ வந்து ஹேரை வந்து நம்ம வந்து விற்கலாம், ஒரு சலூனில் போயிட்டு உங்கள் ஹேர் வந்து ரொம்ப அடர்த்தியாக இருந்துச்சுன்னா விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்திருக்கு. அப்போ கொண்டு போய் என்ன பண்ணுறான்னா, அவள் வந்து அவளோட ஹேரை வந்து விற்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. வித்தவுட் எனி ஹெசிடேஷன் ஷி ஹாஸ் ஹர் ஹேர் கட் பை மேடம் சோஃப்ரேன். அவங்க வந்து ஓகே, ஒரு சலூன் கடைக்கு ஒரு பியூட்டி பார்லர் போகிறான். அந்த பியூட்டி பார்லரில்
SOFRONIE சாஃப்ரின் அப்படின்ற ஒரு மேடம் இருக்காங்க. அவங்க தான் ஹேர் கட் பண்ணுறவங்க. அவங்கக்கிட்ட வந்து அந்த ஹேர் எடுத்துகிட்டு எனக்கு வந்து காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இந்த ஹேர் டீலர் கிவ்ஸ் ஒன்லி $20. ஆனால் வந்து அவள் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த மேடம் சஃப்ரின் வந்து அவளுக்கு வெறும் $20 தான் அவளோட ஹேருக்கு வந்து கொடுத்துருக்கா. ஏன்னா அந்த ஹேர் வந்து அதை விட அதிகமாகவே விலை போகும். பட் இருந்தாலும் கிடைச்ச காசு போதும், இதை வச்சு நம்ம கிஃப்ட் வாங்கிடலாம் கிறிஸ்மஸ்க்கு நம்ம ஹஸ்பண்டுக்கு, ஜிம்முக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெல்லா வந்து டிசைட் பண்ணுறான். டெல்லா வாக்ஸ் அப் அண்ட் டவுன் த பஜார் இன் சர்ச் ஆஃப் சூட்டபிள் கிஃப்ட் ஃபார் ஜிம். டக்குன்னு அந்த அவளோட ஹேரை வந்து நம்ம மேடம் சோஃப்ரினுக்கு வந்து இந்த பியூட்டி பார்லரில் விற்று $20 வாங்கி டக்குன்னு நேராக பஜாருக்கு போய் ஏதாவது ஜிம்முக்கு நல்ல கிஃப்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு தலைவி யோசிச்சுட்ருக்கா. ஓகே, இந்த இடத்துல ஓகே அட் லாஸ்ட் ஷீ பைஸ் அ பிளாட்டினம் ஃபாப் செயின். அவள் வந்து அட் லாஸ்ட் தான் ஈகேன்னு வந்துடுச்சு, சாரி ஈகேன்னு ஒன்றும் கிடையாது, ஏடிக்கு பதில் ஈகேன்னு சொல்லி தெரியாமல் அது டைப்பிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. அட் லாஸ்ட் ஷீ பைஸ் அ பிளாட்டினம் ஃபாப் செயின். பிளாட்டினம் ஃபாப் செயின்னா ஒன்றும் கிடையாது, நம்ம அந்த காலத்தில் வந்து பாக்கெட்டில் வாட்ச் வச்சுருப்பாங்க, அந்த கோட்டில் அந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. அந்த பாக்கெட் வாட்சுக்கு அந்த மண்டை மட்டும் இருக்கும், அதுக்கு நேராக இன்னொரு சின்ன செயின் மாதிரி இருந்தால் தான் நம்ம கோட்டில் போட்டு தொங்க போட முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த செயின் மாதிரி அந்த வாட்ச் இருக்கா, ஆனால் அதுக்கு வந்து ஒரு செயின் வாங்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, ஸோ அவனுக்கு கொடுத்த அந்த வாட்சுக்கு ஒரு செயின் வாங்கலாம். அதாவது பிளாட்டினம் ஃபாப் அப்படின்னா என்ன மீனிங்னா ஷார்ட் செயின் அட்டாச்டு எஸ்பெஷலி டு அ பாக்கெட் வாட்ச். ரொம்ப குட்டியான ஒரு செயினாக இருக்கும், அந்த செயின் வந்து ஒரு பாக்கெட் வாட்சுக்கு அடாப்டாக இருக்கும், அதை தான் வந்து ஃபாப் செயின் சொல்லுவாங்க. அது பிளாட்டினமில் வாங்குகிறான். ஸோ செயின் ஃபார் ஹிஸ் ரிஸ்ட் வாட்ச். அவனோட இப்போ இந்த ரிஸ்ட் வாட்சுக்கும் செயின் வாங்குறாவ. ஃபேப் அப்படின்றது வந்து ஒரு குட்டி செயின்னா அது பாக்கெட் வாட்சுக்கும் போடலாம், ரிஸ்ட் வாட்சுக்கும் போடலாம், சரிங்களா? அந்த மாதிரி வாங்கிடுறான். வாங்கினதுக்கப்புறம் பேயிங் ஆல் த $21 தட் ஷீ ஹேஸ். அவகிட்ட இருந்த 21, ஏன்னா ஏற்கனவே அவள் கையில் $1.87 இருக்கா, அதை வச்சுட்டு ப்ளஸ் அவரோட ஹேரை வந்து விற்றதுக்கு $20 வந்துச்சா, $20 அது ப்ளஸ் இது ஒன்று $21 சேர்த்து கிஃப்ட்டு வாங்கிட்டா. பிளாட்டினம் ஃபாப் செயின் அவனோட ரிஸ்ட் வாட்ச்க்கு. அதோட இமேஜ் போட்டிருக்கேன் பாருங்கள். கிஃப்ட் ஆஃப் ஜிம் என்ன கிஃப்ட் பண்ணுறான் அப்படின்றத பாருங்கள் நம்ம டெல்லாக்கு. அட்லாஸ்ட் அதை வாங்கிட்டா. ஓகே பேயிங் ஆல் ஹிஸ் $21 சொல்லிட்டேன். ஓகே, as for Jim, he sells his wristwatch and buys Della a comb made of tortoise shell. இவன் என்ன பண்ணிட்டான், சார் நம்ம பொண்டாட்டிக்கு தான் பெரிய ஹேர் இருக்குல்ல, அந்த ஹேருக்கு வந்து நம்ம வந்து அது என்னது இது வாங்கிக்கலாம், நம்ம வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு சீப் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாட்டாய் ஷெல் அப்படின்னா வந்து இதில் செஞ்சுருப்பாங்க, ஆமையோட ஓட்லேயே வந்து நல்லா மின்ற மாதிரி செஞ்சுருப்பாங்க. நான் இமேஜ் போட்டிருக்கேன் பாருங்கள், அதான் வந்து காம்ப், ஆமையோட ஓட்டில் செஞ்ச ஒரு சீப்பு, அதை வந்து வாங்கியிருக்கான். வாங்கினோடனே ஹீ திங்ஸ் தட் த காம்ப் வில் என்ஹான்ஸ்னு அதிகரிக்கும் த பியூட்டி ஆஃப் ஹர் கேர்ள்ஸ். ஸோ டெல்லாவுக்கு வந்து கேர்லின் ஹேர் இருக்கும் போல், கேர்ள்ஸ்னால் உங்களுக்கு தெரியுங்களா, சுருளையாக முடி இருக்கும், சுருண்டு இருக்கும். ஸோ அந்த கேர்லின் ஹேருக்கு வந்து இந்த சீப் வந்து ரொம்ப அடாப்டாக இருக்கும், நல்லா சூட்டபுளாக இருக்கும், அவளுக்கு இன்னும் அழகை கூட்டும் அப்படின்னு நினச்சிட்டு தலைவன் என்ன பண்ணுறான், அவன் கையில் இருந்த ரிஸ்ட் வாட்சை விற்றுட்டு அவளுக்கு சீப்பு வாங்கிடுறான். இப்போ பார்த்தீங்களா, அவளோட தலைமுடியை விற்று அவனுக்கு பிளாட்டினம் செயின் வாங்கினான் அவனோட வாட்சுக்கு. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், இவளுக்கு தெரியாமல் அந்த வாட்சை விற்று அவளுக்கு தலைமுடிக்கு சீப்பு வாங்கிட்டான் டாட்டாய் ஷெல். பார்ப்போம் அது கிளைமேக்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். த பிட்டி இஸ் தட் த கிஃப்ட் ஆர் யூஸ்லெஸ். ஆனால் 2 பேருமே கிஃப்ட் வாங்கி 2 பேருக்கு யூஸே கிடையாது, 2 பேருக்கு தெரியாமல் வாங்கியிருக்காங்க, சூரியவம்சம் படம் மாதிரி. அஸ் டெல்லா ஹேஸ் நோ ஹேர் டு வியர் ஜிம்ஸ் காம்ப். ஜிம் வாங்கிட்டு வந்த அந்த சீப்பு வந்து கண்டிப்பாக இவளுக்கு வந்து அடாப்டே ஆகுது, ஏன்னா முடியே இல்லையே, ஹேரே இல்லையே, அப்புறம் எப்படி அங்கே. Jim has no watch to go with Della's platinum fob chain. Della அவனுக்காக கிஃப்ட் வாங்கின இந்த பிளாட்டினம் ஃபாப் செயினும் அவன் வாட்சை விற்றதுனால அவன்கிட்ட வாட்ச் இல்லை, அதை யூஸ் பண்ணவும் முடியாது. சமல 2 பேரும் மாற்றி யூஸ்லெஸ்ஸான கிஃப்ட் வாங்கிட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ ட்விஸ்ட் பார்க்கலாமா, வாங்க.
டெல்லா அண்ட் ஜிம் கம்பேர்ட் வித் த மஜாய். டெல்லாவையும் ஜிம்மையும் நம்ம ஓ ஹென்றி ஆத்தர் வந்து அந்த இன்ஃபேன்ட் ஜீசஸ், குழந்தை ஜீசஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து கிஃப்ட் கொண்டு போனாங்களா மஜாய், அவங்க கூட கம்பேர் பண்ணுறாரு. ஏன் கம்பேர் பண்ணுறாருன்னு பாருங்கள். நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் யூஸ்லெஸ்ஸாக இருக்குது, எப்படா கம்பேர் பண்ண முடியும். இப்போ பாருங்கள். Della goes back home with a gift of platinum fob chain that she has bought for Jim. ஸோ ஜிம்முக்காக வாங்கிட்டு வந்து அந்த பிளாட்டினம் ஃபாப் செயின், அந்த ரிஸ்ட் வாட்ச்க்கு தேவையான பிளாட்டினம் ஃபாப் செயினை கொண்டுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறான். She is afraid that Jim may not like her because she has lost her hair. ஐயோ, நம்ம வந்து முடியை வந்து விற்றுட்டோமே, இந்த முடி தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம ஹஸ்பண்ட் ஜிம்முக்கு, ஆனால் அதை பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறானோன்னு பயத்திலே போகிறான். She does her ravaged ஹேர் ஆஸ்வெல். ரேவேஜ்டுனா டேமேஜ். ஐயோ, நம்ம ஹேரை வேறு டேமேஜ் பண்ணிட்டோமே, அவன் பார்த்து என்ன நினைக்க போகிறான்னு பயந்துகிட்டே இருக்கா. ஓகே, திஸ் நெக்ஸ்ட் வந்து ஷீ மேக்ஸ் சம் டேஸ்டி டிஷ்ஷஸ் ஃபார் ஜிம். ஒரு டின்னர் டைம் வந்துடுது, அதனால ஒரு கிஃப்ட் வித் அவளோட டேஸ்ட் டின்னரோட. ஏன்னா புருஷன் வரான், சமைக்கணும்ல, அதனால நல்ல டேஸ்டான ஒரு டின்னரும் செஞ்சிட்றா. ஜிம் ரிட்டர்ன்ஸ் ஹோம் அண்ட் இஸ் ஸ்டன் டு சி டெல்லா ஹேர்லெஸ். வந்து கஷ்டப்பட்டு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்தோடனே அவளோட தலையை பார்த்து ஸ்டன் ஆகிட்டான். என்னாடி முடியலையா ஏயோ அப்படின்னு சொல்லிட்டு. ஷீ டெல்ஸ் ஹிம் தட் ஹர் ஹேர் வில் ஷியர்லி க்ரோ ஃபாஸ்ட் அகைன். கவலைப்படாத ஜிம், எனக்கு வந்து ஹேர் வளர்ந்துடும், நீ எதுக்கு என்னோட இதை பார்த்து கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. சொன்னதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் சொன்னதுக்கப்புறம் ஸ்டண்ட். ஓகே, ஷீ டெல்ஸ் ஹிம் தட் ஹேர் வில் ஓகே இட் இஸ் மோர் பெத்தட்டிக். இது வந்து ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு செயல். அவங்க இந்த ரெண்டு லவருக்குள்ள ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஹேரை பார்த்து ஸ்டன்னாக இவ கிஃப்ட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணோன்னே. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கன்க்ளூஷனில் வந்து இப்போ இவன் நவ் ஜிம் அட்மிட்ஸ் ஹேவிங் சோல்ட் ஹிஸ் ரிஸ்ட் வாட்ச் டு பை ஹர் காம்ப் தட் ஷீ ஸோ பேட்லி நீடட். உனக்கு ரொம்ப பெரிய ஹேர் இருந்துச்சு, நல்ல ஹேர் இருந்துச்சு, அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சீப்பு வாங்கணும்னு சொல்லிட்டு டாடா ஷெல்லில் வாங்கின ஒரு சீப் வாங்கிட்டேன், உனக்கே தெரியாமல் கிஃப்ட். அதான் சூரிய வம்சத்தில் மாற்றி சரத்குமாரும் தேவையானையும் வாங்குவாங்கல்ல, அவங்களுக்கே தெரியாமல். ஆனால் அது வந்து யூஸ்லெஸ்ஸாக போயிடும்ல. அந்த மாதிரி அவளோட ஹேரை விற்று ரிஸ்ட் வாட்ச்க்கு செயின் வாங்கியிருக்கான். இவன் வந்து அவளோட ஹேருக்காக சீப்பு வாங்கினா. ரெண்டுமே இப்போ யூஸ்லெஸ்ஸாக போயிடுச்சு. அப்போ ஓ ஹென்றி கம்பேர்ஸ் த கப்பிள் டு த மஜாய் ஹூ ப்ராட் கிஃப்ட் ஃபார் இன்ஃபேன்ட் ஜீசஸ். நான் சொன்ன மாதிரி குட்டி குழந்தை ஜீசஸ் பிறந்தோடனே கிஃப்ட் கொண்டு போனவங்க பேர் தான் மஜாய். அவங்க கூட இந்த கிஃப்ட்டையும் ஜிம் அண்ட் எல்லாவையும் கம்பேர் பண்ணுறாரு நம்ம ஆத்தர். மேக்கிங் கிரேட் சாக்ரிஃபைஸ் அண்ட் அண்டர் கோயிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஹார்ட்ஷிப்ஸ் டு see him. ஸோ அவனோட கண்ணில் அவன் கஷ்டப்பட்டு ஒய்ஃப்காக செம்மையாக போய் இந்த கிஃப்ட் வாங்கினதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. தேர் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேர் நாட் இன் வைன். அவங்களோட ஒரு கசப்பான இந்த அனுபவம் வந்து கண்டிப்பாக வந்து வீண் போகலை. அஸ் தே ஃபர்ம்லி saw no less a person than God himself. இந்த மாதிரி ஒரு அன்பு, நீங்கள் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு அன்பை உங்கள் கப்பிள் கிட்ட யார்கிட்ட காமிச்சாலும் நீங்கள் வந்து ஒரு கடவுளுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது கடவுளும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சிமிலர்லி டெல்லா அண்ட் ஜிம் சாக்ரிஃபைஸ் their precious possession. அதாவது அவங்களோட விலை மதிக்கத்தக்க ரெண்டு விஷயங்களை, ஹேராக இருக்கட்டும் வாட்சாக இருக்கட்டும், ரெண்டையுமே வந்து விற்று அவங்களோட அன்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அது யூஸ்லெஸ்ஸாக இருந்தால் கூட அவங்களோட உண்மையான அன்பை இந்த இடத்துல காமிக்குது. இட் வாஸ் நாட் அன் அன்வைஸ் ஆக்ஷன். இது வந்து ஒரு புத்தி இல்லாத ஒரு செயல் கிடையாது. அஸ் இட் மேட் தெம் அவேர் ஆஃப் தேர் சுப்ரீம் லவ் ஃபார் ஈச் அதர். இது இவங்க ரெண்டு பேரும், ஜிம் அண்ட் டெல்லா ரெண்டு பேருமே, அவங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட் வேணால் யூஸ்லெஸ்ஸாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க வச்சுருந்த ரெண்டு பேர் மேலே வச்சுருந்த அந்த லவ், அந்த அஃபெக்ஷன், அந்த அன்பு, அது வந்து ஒரு சுப்ரீம் லவ், பயங்கரமான கடவுளுக்கு நிகரான ஒரு லவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு இன்ஃபேன்ட் ஜீசஸ்க்கு இவங்கெல்லாம் கிஃப்ட் போயிருக்காங்க, மேலே ஒருத்தர் ஒலி கொடுக்குறாரு பாருங்கள். அதனால தான் இந்த கதைக்கு கிஃப்ட் ஆஃப் மஜாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேர் வச்சுருக்காங்க. சிமிலர்லி அது சொல்லிட்டேன், அது ஆன்லைன் ஆக்ஷன் கிடையாது, சாரி, இது பிரிண்ட் மிஸ்டேக். ஓகே, அன்வைஸ் ஆக்ஷன் அஸ் மேட் இட் அவே ஃபார் த சுப்ரீம் லவ், இது சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக இவங்களோட லவ்வை தான் அது காமிச்சிருக்கேன், அவங்களோட சாக்ரிஃபைஸ்னால. கண்டிப்பாக அந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து இது பிடிச்சிருந்தா
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். அது நெகட்டிவ் இருந்தால் கண்டிப்பாக இதில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நெக்ஸ்ட் பெரியார் யூனிவர்சிட்டி போட்டுருவோம். இது ஒன்று அது ஒன்று மாற்றி போடுறேன். பெரியார் யூனிவர்சிட்டி ஒரு டாபிக், இது ஒரு டாபிக், மற்ற யூனிவர்சிட்டி ஒரு டாபிக், பெரியார் யூனிவர்சிட்டி டாபிக் மற்ற மாதிரி போட்டுறேன். தேங்க்யூ.